ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து வீக்கெண்ட் அன்னைக்கு எடுத்தது. இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருந்தோம் மீன் வாங்குறதுக்காக. சில டைம் வரும்போது வந்து அவ்வளோ மீன் எதுவுமே இருக்காது. நம்ம என்ன மீன் வாங்கணும்னு நினச்சிட்டு வருவோமோ அது இருக்காது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல மீன்லாம் இருக்குமா, நிறைய மீன் இருக்குமான்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய மீன் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் விலை கூட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மீன் எல்லாமே. இங்கே ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நம்ம பேரம்லாம் பேச முடியாது. ஆனால் துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்ம போனோன்னா அங்கே வந்து பேரம் பேசி ப்ரைஸை கம்மி பண்ணி நம்ம ஃபிஷ் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதை கொடுத்து தான் நம்ம மீன் வாங்க முடியும். எங்களுக்கு வந்து துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டை விட இங்கே ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் எப்போ மீன் வாங்க வந்தாலும் இங்கே தான் வருவோம். நாங்கள் இன்றைக்கி என்ன மீன்லாம் வாங்கணும்னு வீட்டில் போய் காமிக்கிறேன். மீன் வந்து வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. இங்கே வந்து மீனை வந்து கட் பண்ணி கொடுக்குறதுக்கு செப்பரேட்டாக ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மீனை எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ்க்கு இந்த பக்கம் நம்ம இருப்போம், அவங்க உள்ளே இருந்து ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு எந்த மாதிரி மீன்லாம் கட் பண்ணலான்னு சொல்லி சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்போவுமே வந்து மீனை வந்து க்ளீன் பண்ண கொடுத்துட்டு நாங்கள் ஏதாவது வாங்குறதுக்காக போயிடுவோம். மீனை வந்து கழுவி கொடுத்துருவாங்க தண்ணியில். ஸோ எனக்கு பக்கத்தில் நின்னே கரெக்டாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அழகாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நான் இதுக்கு முன்னாலே ஒரு vlogல சொல்லியிருந்தேன்ல, ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலேருந்து வந்து சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோன்னு. ஸோ இதான் அந்த ஷாப்பு. இந்த ஷாப்போட பேர் வந்து கலாத் ஹலாப் ரோஸ்ட்ரி. ஆக்சுவலாக கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த கடையில் வந்து எப்போ வந்தாலும் இந்த சிப்ஸ், பனானா சிப்ஸ், அதுக்கப்புறமா கடலை மிட்டாய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்தப்போ வந்து புதுசாக நிறைய நட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நட்ஸ் பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் போய் நாங்கள் என்ன நட்ஸ் எல்லாம் வாங்கினோம், அது எந்த கண்ட்ரியில் உள்ளது, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் போய் காமிக்கிறேன். இப்போலாம் யூஏயில் பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன் வெதர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. குளிர் கம்மியாகி சூடு ஸ்டார்ட் ஆகுதுனால இந்த வீக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆக்சுவலாக இந்த குளிரை. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல வீட்டில் போய் காமிக்கிறேன் என்ன மீன்லாம் வாங்கியிருந்தோன்னு. ஸோ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு. ஆக்சுவலாக 3-4 டேஸாக வந்து மீன் சாப்பிடல. நாங்கள் வந்து மீன்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் மீன் வாங்க போனதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஐல மீன் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூரை ஃபிஷ் வந்து ஃப்ளெஷ்ஷை தனியாக கட் பண்ணிவிட்டு முள் தலை இதெல்லாம் தனியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்து சால்மன் ஃபிஷ் வந்து நாங்கள் எப்போ சால்மன் ஃபிஷ் வாங்குறதா இருந்தாலும் ஒரு 3 பீஸ் இல்லைனா 4 பீஸ் வந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு வரோம். ஆனால் இந்த தடவை வந்து ஒரு ஃபுல் சால்மன் ஃபிஷ்ஷே வாங்கிட்டு வந்துட்டோம். ரீசன் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்க சால்மன் ஃபிஷ் எல்லாம், அதெல்லாம் அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஃபுல் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வாங்கியிருந்தோம். சால்மன் ஃபிஷ் வந்து 1 kg ஏதோ 45 தரம்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வாங்கின மீன் வந்து ஒரு 3 கிலோ இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாம்ப்ரெட் ஃபிஷ், எப்போ ஃபிஷ் மார்க்கெட் போனாலும் நாங்கள் மெயினாக வாங்கக்கூடிய ஒரு மீன் வந்து இந்த பாம்ப்ரெட் ஃபிஷ் வந்து. இதில் வந்து குழம்பெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா வந்து நெத்தலி மீன் வாங்கியிருந்தோம். எனக்கு நெத்தலி மீன் வந்து 1 kg 35 தரம்ஸ் என்னவோ சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மீன் சாப்பிட்றத விட இந்த குட்டி குட்டி மீன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாலை மீன் வாங்கியிருந்தோம். இங்கிலீஷில் சார்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான். பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மீன் அவ்வளோ வாங்குறது கிடையாது. மெயினாக எனக்கு வாங்கின ரீசன் வந்து இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒமேகா 3 நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மீன் கிடைக்கும்னா கண்டிப்பாக வாங்குங்க. வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து திக்காக கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரோஸ்ட்ரிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம்ல, ஸோ அங்கே நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோன்னு பார்க்கலாம். பனானா சிப்ஸ் வாங்கியிருந்தோம். அங்கே எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு வாங்கக்கூடியது வந்து பனானா சிப்ஸ் தான். இன்றைக்கி வந்து நாங்கள் 3 பேக்கெட் வாங்கியிருந்தோம். 2 வந்து நார்மல் பனானா சிப்ஸு, 1 வந்து பழத்தில் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல அந்த பனானா சிப்ஸு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு பக்கெட்டில் போட்டு வைக்கிறது. இன்றைக்கி வந்து மெயினாக வாங்கின ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, புதுசாக நிறைய நட்ஸ் வாங்கியிருந்தோன்னு. ஸோ அதெல்லாம் என்னென்னு ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த நட்ஸோட நேம் வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னா பிரசில்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு முன்னால் நாங்கள் டேஸ்ட் பண்ணது கிடையாது. நீங்களும் பாருங்கள், அந்த கடையில் வந்து இந்த பிரசிலோட நட்ஸ் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 1 kg வந்து 70 தரம்ஸ் என்னவோ சொன்னாங்க. இது வந்து ஆல்மண்ட்ஸ். இது வந்து உஸ்பெஸ்கிஸ்தான்லேருந்து வருது. ஆக்சுவலாக வந்து
வந்து நம்ம ஆல்மண்ட்ஸ் சாப்பிடும்போது நார்மலாக இருக்கும். இது வந்து ஷெல்லுக்குள்ளே இருக்குது. ஷெல்லை ரிமூவ் பண்ணி சாப்பிடணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஆப்ரிகாட் கெனல் இருக்குல்ல, ஆப்ரிகாட்டோட சீடு. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதான் வேணும்னு கேட்டிருந்தேன். அங்கே இருந்துச்சு ஆக்சுவலாக. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஈவன் கேன்சர் செல்லை வந்து க்யூர் பண்ணுற அளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரிகாட் கெனல் வந்து ஆக்சுவலாக எனக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரில. நான் கூகுள் பண்ணி பார்த்தப்போ வந்து குக் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. 1/2 hour குக் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய சாப்பிடக்கூடாது. 1 day வந்து ஏதோ 1 இல்லைனா 2 அந்த மாதிரி தான் சாப்பிடணும் அது. ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக நட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த நட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஷாப்பில். அந்த ஷாப்னு கிடையாது, எந்த ரோஸ்ட்ரி போனாலும் இந்த நட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆல்மண்ட்ஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷெல்லுக்குள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து வைக்கும்போது நானும் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தோம், நல்ல வித்தியாசமாக இருக்குது இந்த ஆல்மண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. நைட்டு வந்து டின்னர் தான் சமைக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே வேலை தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு நான் வந்து சால்மன் தான் சமைக்க போகிறேன். சால்மன் வந்து மெயினாக வாங்கிட்டு வந்ததே இன்றைக்கி டின்னர் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி இதோட ரெசிபிலாம் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒருக்கா கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. டேஸ்டி மட்டும் கிடையாது, குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு. நான் எப்போவுமே வந்து சால்மன் சமைக்கும் போது அது கூட வந்து பாஸ்தா, ப்ரொக்கோலி இதெல்லாம் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா வெறுமா நம்ம வந்து சால்மனை சாப்பிடும்போது கூட வந்து இந்த மாதிரி பாஸ்தா, ப்ரொக்கோலிலாம் வந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா ரெசிபி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிள். நீங்களும் முடிஞ்சால் ஒரு டின்னருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போகிறேன். ரொம்பலாம் மெனக்கட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து பாஸ்தா சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நான் வந்து கார்லிக் வந்து குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி எடுக்க போகிறேன். இது எதுக்குன்னா சால்மனுக்காக. சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து கார்லிக் சேர்த்து தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 5 பீஸ் சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஃபுல் கார்லிக் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே எடுத்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு பொடி நறுக்கி எடுத்தாச்சு. கார்லிக்கை வந்து நறுக்கியாச்சு. இப்போ அதை ஒரு சைடில் வச்சுட்டு ப்ரொக்கோலி தான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். ப்ரொக்கோலியில் உள்ள ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து ப்ரொக்கோலியை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ப்ரொக்கோலி வந்து சில பேர் வந்து தண்ணியில் வேக வச்சு குக் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. டேரெக்டாகவே வந்து ஆலிவ் ஆயிலில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துருவேன். அந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போதே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக குக் ஆகாமல் ஒரு 3/4 அளவு குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ரொக்கோலி வந்து அந்த மாதிரி சாட்டே பண்ணி சாப்பிட்றது. ஃபஸ்ட் இந்த ப்ரொக்கோலி வந்து எப்படி சமைக்கும்னு பார்த்துடலாம். ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதுமே ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுமே இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரொக்கோலி, நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது அந்த ஆலிவ் ஆயில் ஹீட் ஆனதுமே அதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பெப்பரை வந்து நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் ஹர்ப் இருக்குல்ல, ப்ரொவென்ஸ் ஹர்ப், அது அப்படி இல்லைன்னா வந்து ஒரிகேனோ, இதில் ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து வேறு ஒன்றுமே சேர்க்க போகிறது கிடையாது. இன்னொரு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன்ல, இதில் வந்து சால்மன் தான் குக் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா சால்மன் சமைக்கிறதுக்கு வந்து பட்டர் சேர்த்து சமைக்க போகிறேன். ஸோ பட்டர் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சால்மன், அது இதில் சேர்த்துடலாம். சால்மன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டரில் சேர்க்கலாம். அப்படி ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா பொட்டி தெரிக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சைட்லேயே வந்து ப்ரொக்கோலியும் சாட்டே பண்ணி விட்டுடலாம். ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகி வர்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை எடுத்துடலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணி விட்டுறது நல்லது. ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அப்பப்போ ப்ரொக்கோலி வாங்கி சாப்பிடுங்க. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அது சேர்க்க மறந்துட்டேன். எப்போவுமே வந்து பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனதுமே ஃபஸ்ட்டு வந்து கார்லிக்கை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும் பட்டரில்.
ஸோ வந்து பட்டரும் கார்லிக்கும் சேர்ந்து நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து சால்மனை அதில் சேர்க்கணும். நான் எப்போவும் அப்படி தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு மறந்துட்டேன். நான் வந்து கார்லிக்கை சாப் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டேன். அது வந்து இருந்த ஞாபகமே இல்லை. நான் வந்து ப்ரொக்கோலி சாட்டே பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த கார்லிக் சாப் பண்ணி வச்சது ஞாபகம் இல்லை. நான் வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா சேர்த்தேன். இட்ஸ் ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனதுமே கார்லிக்கை சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் கரெக்டாக அது பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பரு, இதுலேயும் நான் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் சேர்ப்பேன். மிக்ஸ்ட் ஹர்ப் இல்லைன்னா ஒரிகானோ சேர்த்து அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறமா மிக்ஸ்ட் ஹர்ப் சேர்த்தோன்னா அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் எப்போவுமே சால்ட் இருக்கும். ஸோ ஜாஸ்தி சேர்க்காமல் கரெக்டாக தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கங்க. இப்போ ப்ரொக்கோலி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் தான் வந்து பாஸ்தா செய்ய போகிறேன். ஸோ வந்து பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து சீஸ் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொக்கோலி பண்ணேன்ல, சாட்டே பண்ணேன்ல ஆலிவ் ஆயிலில் போட்டு, சேம் அதே மாதிரி தான் பாஸ்தாவை நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேன் ஹீட் ஆனதுமே அதில் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து குக் பண்ணி எடுத்த பாஸ்தாவை போட்டுட்டு சால்ட்டு, பெப்பரு, மிக்ஸ்ட் ஹர்ப் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், நல்லா ஃப்ரை ஆகி சாட்டே ஆகி வரும் பாஸ்தா. ஸோ வந்து நீங்கள் பார்க்கும்போது இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் இவ்வளோ போதும். இதை வந்து இந்த ப்ரொக்கோலி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. பாஸ்தா ஆல்ரெடி குக் பண்ணி சேர்த்ததுனால ரொம்ப நேரம் சாட்டே பண்ணாண்டாம், ஒரு 6 to 7 minutes சாட்டே பண்ணால் போதும். ஆக்சுவலாக வந்து குக் பண்ணும்போது சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ சாட்டே பண்ணும்போது சால்ட் சேர்க்காதீங்க. வெறும் பெப்பரும் மிக்ஸ்ட் ஹர்ப் மட்டும் சேர்த்தா போதும். பாருங்கள், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரொக்கோலி அண்ட் இந்த பாஸ்தா காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லேயே பார்த்தீங்கன்னா சால்மனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்களோட டின்னர் வந்து இன்றைக்கி ரெடி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த குழம்பு, சப்பாத்தி, தோசை, இட்லி இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இதெல்லாம் சாட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து சால்மன் ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் இது. ஆக்சுவலாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி மட்டும் கிடையாது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நார்மலாக நம்ம வந்து மோஸ்ட்லி நைட்ஸ் வந்து எக் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி, சிக்கன் கறி இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணி சர்வ் பண்ணும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வீக்கெண்டுக்கு நீங்களும் சால்மன் வாங்கி, நான் இப்போ சொல்லி தந்தேன்ல, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல எவ்வளோ குயிக்காக செஞ்சு முடிச்சேன்னு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Mashi. Hello, Mashi. Hello. இப்போ நான் லஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக எதுவுமே எடுக்கலை நான். ஆக்சுவலாக பிஃபோர் டே வந்து ஃபிஷ் மார்க்கெட் போனப்போ வந்து பீஃப் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பீஃப் சமைச்சிட்டேன், ரசம் வச்சுருக்கேன், ரைஸு, அப்பளம், அதுக்கப்புறமா ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து என்ன சமைச்சேன்னு சொல்லி அது டீட்டெயில்டாக ஒன்றுமே எடுக்கலை. ஈவினிங் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நாளாகவே என் பையன் வந்து என்கிட்ட செஞ்சு கேட்டுட்டு இருந்தான். சரி, ஓகே, இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலான்னு தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதோட பேர் பார்த்திங்கன்னா கிரெப்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் ஃபஸ்ட் வந்து மைதா எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் வந்து ஆக்சுவலாக இது சாக்லேட் ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து என்னோட பையன் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து எவ்வளோ கிராம்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ நானும் ஒரு குத்து மதிப்பாக தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 1 கப் மைதா எடுத்திருப்பேன். அதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் சுகர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் வந்து நியூட்ரலா சேர்ப்போம். ஸோ அதனால் வந்து சுகர் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதில் பால் சேர்க்க போகிறேன். இதை வந்து தோசை மாவு பதத்தில் கொண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, பால் மட்டும் தான் சேர்க்கணும். பாலை சேர்த்துட்டு இதை
வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நிறைய பால் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சாச்சு. ஸோ வந்து பேன் சூடானதுமே வந்து கரெக்டாக தோசை சுடுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஒரு ஸ்பூன் மாவு ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா மைதா மாவுனால இது நல்ல தின்னாக வருது, ரொம்ப நைஸாக வருது. ஸோ வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ண வேற வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டுறணும். இந்த ரெசிபி வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா எல்லாருக்குமே தோசை சுட தெரியும்ல, சேம் அதே மாதிரி தான். தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஃப்ளிப் பண்ணி போட்டு எடுத்தோன்னா சீக்கிரமாக வேற குக் ஆயிடுது. இது அவ்வளோதான் இந்த ரெசிபி. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுட்டு எடுக்க போகிறோம். இப்போது மெயினாக வந்து தின்னா சுடணும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக மைதா மாவு சில பேர் சொல்லுவீங்க அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு, வேணால் வந்து கோதுமை மாவில் வீட் ஃப்ளவரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவரில் தான் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரெசிபி. இது வந்து கிரெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன் பை ஒன் சுட்டு எடுத்துகிட்டு ஃபைனலாக இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நியூட்ரலா வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது சில பேர் நியூட்ரலா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ட்ராபெரியை வந்து இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பவுடர் சுகரோ அந்த மாதிரி எதாவது போட்டு அப்படி சாப்பிட்றாங்க. என் பையன் வந்து நியூட்ரலா ஸ்ப்ரெட் பண்ணி கேட்டான். ஸோ இன்றைக்கி அவனுக்கு நான் வந்து நியூட்ரலா வச்சு தான் இந்த கிரெப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நான் எடுத்திருந்த குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா 6 கிரெப்ஸ் வரைக்கும் வருது. ஸோ வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நியூட்ரலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த கிரெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்னு நம்ம அம்மாலாம் ஒன்று பண்ணி தந்திருப்பாங்க. இப்போ உள்ள குழந்தைங்க அதெல்லாம் எங்கே சாப்பிட்றாங்க? அவங்களாம் ஒன்றை வந்து கண்டுபிடிச்சி பண்ணி கேட்குறாங்க. இப்போ உள்ள கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் பசங்களுக்கும் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து எல்லாம் சேர்ந்து வெளியே தான் கிளம்பணும். எங்கே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் விலாக் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐயோ, உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரீட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ க்யூட்டாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட் எப்போவுமே தந்துட்டுருங்க. லாஸ்ட் வீக் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்து சஹாரா மால் போயிருந்தோம். ஸோ வந்து நான் எஸ்கலேட்டரில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க எஸ்கலேட்டரில் மேலே போகிறாங்க. ஸோ திடீர்னு என் கையை டச் பண்ணிட்டு சொன்னாங்க, நான் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். எனக்கு ஷாக் ஆகிட்டு, நான் ஷாக் ஆகி தான் அப்படி கீழே இறங்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நான் கீழே போயிட்டு இருந்தேன்னா அவங்க மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒழுங்கா நின்று பேச முடியலை. ஆக்சுவலாக மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தான் கேட்டேன், நீங்கள் மலையாளியான்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொன்னாங்க. ஸோ வந்து மலையாளிஸில் என்னோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னால் அவங்க கூட ஒழுங்காக பேச முடியலை. அதான் எனக்கு கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. வீட்டில் வந்ததுக்கப்புறமா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அழகாக வந்து பேசுகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணியிருந்தோன்னா அவங்கள்ட்ட நல்லா பேசியிருக்கலாம். ஆனால் பேச முடியாமல் போச்சு. அது ஒரு வருத்தம் தான். ஆனால் வந்து என் வீடியோஸை பார்த்து என்னை ரெகக்னைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னாங்கல்ல, எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கும் நாங்கள் சஹாரா மால் தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த டிராஃபிக்கில் வந்து எங்கேயாவது போயிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் போயிடும். ஸோ பெட்டர் வந்து பக்கத்தில் சஹாரா மால் இருக்கிறதுனால இங்கேயே வந்துட்டோம். சரி, குழந்தைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்னு தான் இங்கே பேஸ்கினுக்கு வந்திருந்தோம். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. ஸோ வந்து எந்த ஷாப்ஸ்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ஸில் நிறைய லேம்ப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் இங்கே யூஏயில் வந்ததுலேருந்தே மோஸ்ட்லி போகக்கூடிய ஒரு மால்னு பார்த்தீங்கன்னா சஹாரா மால் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா முந்தி நாங்கள் இந்த சஹாரா மால் பக்கத்தில் தான் ஒரு பில்டிங்கில் இருந்தோம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தனால அடிக்கடி இங்கே வந்து போயிட்டு இருந்ததுனால எங்களுக்கு இந்த மால் பழகிடுச்சு. ஸோ வந்து எங்கெங்கே எந்த ஷாப் இருக்குதுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஃபேஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தோம். இங்கே வந்தப்போ அங்கே இந்த சேல்ஸில் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருந்தாங்க புதுசாக அட்வான்ஸ்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்திருக்கு. ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அட்வான்ஸ்டாக வந்திருக்குன்னு. இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸு, ரிங்கிள்ஸு, ஆக்சுவலாக வந்து ஸ்கின் ஏஜ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர் சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் ஷாப் இருக்குல்ல, இதை பற்றி நிறைய வாட்டி ரிவ்யூ கொடுத்தாச்சு. இது ஒரு கொரியன் ஷாப்பு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மைல்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ வந்து ஸ்கின்
ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்ணும்போது. இப்போ நாங்கள் லொவிசான்னு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். இந்த ஷாப்பிலோட திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளவர் கிளிப்லாம் இருக்குல்ல, இது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் இங்கே. ஸோ வந்து என் பொண்ணு வாங்கி கேட்டிருந்தா. ஒரு கிளிப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 dirhams ஆக்சுவலாக. ஸோ வந்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்குறோம். ஒருக்கா தான் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், உடஞ்சிடுச்சு. திரும்ப போய் கொடுத்து சேஞ்ச் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். மறுபடியும் அது வீட்டில் கொண்டு வந்தப்போ மறுபடியும் உடஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா அதோட விலைக்குள்ளே ஒர்த்தே கிடையாது. இதே மாதிரி சேம் கிளிப் வந்து நான் சென்டர் பாயிண்டில் பார்த்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4 கிளிப் வந்து 15 dirhamsக்கு வச்சுருக்காங்க. 2 பெரிய கிளிப், ஒரு குட்டி கிளிப்புன்னு, 2 குட்டி கிளிப்புன்னு சொல்லி டோட்டலாக 4 கிளிப் வந்து 15 dirhamsக்கு வச்சுருக்காங்க. இது ஒரு கிளிப் 49 dirhamsக்கு ஒர்த்தே கிடையாது. ஸோ அந்த ஷாப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து போய் அங்கே எதுவும் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் சீட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து நாங்கள் ஃபுட் பார்க் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அங்கேருந்து வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஷவர்மா, அங்கே உள்ள ஷவர்மா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் எர்லியராகவே. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். பரோட்டா பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் பீஃப் கறி வச்சுருந்தேன். ஸோ டின்னருக்கு வந்து பரோட்டா பீஃப் கறின்னு தான் சாப்பிட்ருந்தோம். என் பையன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸாக கேட்டுட்டு இருந்தான் அரபிக் பெர்ஃப்யூம் வாங்கணும்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்னவோ வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக தான் போய் அங்கே ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக என் பையனும் என் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தாங்க அந்த பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு. ஸோ நான் அதை எதுவும் வீடியோ எடுக்கலை. வீட்டில் வந்ததுக்கப்புறமா தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். இந்த பெர்ஃப்யூம் தான் வாங்கியிருந்தேன் பாருங்கன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா ஃபேஸ் ஷாப்பில் இந்த வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தோம்ல, இது பார்த்திங்கன்னா டாக்டர் பெல்மரோட ப்ராடக்ட். இது வந்து டோட்டல் யூத்ன்னு சொல்லி ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 220 AED. இதுக்கு முன்னால் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா அதுவும் டாக்டர் பெல்மரோட தான். அது வந்து மைல்ட் லோஷன் சொல்லிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர். அது வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல எதுவுமே ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ லைட்டாக இருக்கும் அந்த மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. பெட்டர் வந்து வெளியில் எங்கேயாவது நம்ம போகும்போது அப்ளை பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இந்த ஃபேஸ் ஷாப்பில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே தைரியமாக யூஸ் பண்ணலாம். நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் இங்கே உள்ள ப்ராடக்ட் எல்லாமே. அதுக்கப்புறமா லொவிசா ஷாப்லேருந்து கிளிப் வாங்கியிருந்தோம்ல என் பொண்ணுக்கு. ஸோ அதான் இது. பேக்கிங்லாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு கிளிப் தான் வாங்கியிருந்தோம், அதுக்கு எவ்வளோ பயங்கரமாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. கிளிப்பு தான் ஆனால் ஃபுல் டேமேஜ். வாங்கி அட்டர் வேஸ்ட்டாக போச்சு. இவ்வளோ பைசா கொடுத்து வாங்கினது ஒரு ஒர்த்துமே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. நைட் டின்னருக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன் சாப்பிட்றதுக்காக. என் பொண்ணு வந்து பரோட்டா வேண்டாம் தோசை வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அவளுக்காக தோசை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.